எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கதலி கௌரி விரத பூஜை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை ஜேஷ்ட மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று செய்யணும். கல்யாணமாகாத கன்னி பெண்கள் மற்றும் தம்பதிகள் அல்லது கணவன் அனுமதி வாங்கிட்டு சுமங்கலிகளும் செய்யலாம். பூஜை செய்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமான்னு கொடி பிடிக்க வேண்டாம், மனமுத்து செய்யணுங்கிறது தான் இதற்கு அர்த்தம். இதை மாலை 6:30லேருந்து 8:30க்குள் கதலி விருட்சம், அதாவது வாழை மரத்தடியில் அல்லது வாழை இலை மீது பரமசிவனுடன் இருக்கிற பார்வதியோட விக்கிரகத்தையோ படத்தையோ ஆவாகனம் செய்து சிவப்பு பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சுமார் 100க்கு குறையாமல் வாழைப்பழங்கள் நிவேதனம் செய்கிறதோட கௌரி எனப்படும் 8 வயதுக்குள் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு அன்றோ அல்லது மறுநாளோ அந்த வாழைப்பழங்களை கொடுத்து சாப்பிட வைங்கோ. பூஜையை பூர்த்தி பண்ணிட்டோ இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. புத்ரான் தேஹி தனம் தேஹி சௌபாகியம் சர்வமங்களே சௌமங்கல்யம் சுகம் ஞானம் தேஹி மே சிவசுந்தரி. சரி, இது மாதிரி செஞ்சால் என்ன பலன்னு பார்த்தேன்னா, கலத்திர தோஷங்கிற சுக்கிரன் சம்பந்தமான தோஷம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கி குழந்தை செல்வம், ஒற்றுமை மற்றும் பல நன்மைகள் ஏற்படும்னு பவிஷ்யோத்தர புராணம் சொல்கிறது. நாமும் செய்வோம். கௌரியின் அருளை பெறுவோம். கௌரி மாதா கி ஜெய்.